மற்றும் ஒரு அண்மை செய்தி. திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் காங்கிரசின் தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் காங்கிரசின் பேர சக்தி குறைந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. 41லிருந்து 39, 32, 28 வரை தொகுதிகள் பேரம் பேசப்பட்டதாக அறிவாலய வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். இன்றைய தினம் நடந்த பேச்சுவார்த்தை, அதாவது இன்றைய தினம் நடந்த இந்த ஒரு பேச்சுவார்த்தையே கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 23 இடங்கள் தர திமுக சம்மதம் தெரிவித்த நிலையில் 28 இடங்கள் காங்கிரஸ் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. நடுவில் இருக்கும் இந்த 5 இடங்களும் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையின் போது பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி திமுக காங்கிரசுக்கு 23 இடங்கள், ஏற்கனவே 22 இடங்கள் சொன்ன நிலையில் தற்போது கூடுதலாக 23 இடங்கள் கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் 39 இடங்கள் கேட்ட நிலையில் தற்போது அவர்களும் படிப்படியாக இறங்கி 28 இடங்கள் தற்போது அவர்கள் சரி என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது. மேலும் 28 இடங்களாக எங்களுக்கு தர வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், செல்வ பெருந்தகைகள் கூறியது போல ராஜ்யசபா இடம் குறித்து இந்த பேச்சுவார்த்தை குழுவில் பேசப்படவில்லை. ஏற்கனவே ராஜ்யசபா இடம் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என்று அவர் கூறியதாக, அதாவது திமுக கூறியதாக அவர் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இன்று நடந்த இந்த பேச்சுவார்த்தையின் போது ராஜ்யசபா இடம் குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. 23 இடங்கள் மட்டுமே தரப்படும் என்று திமுக சார்பில் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையின் போது நிறைவேற்று வெகு சீக்கிரமாக திமுக காங்கிரசுடனான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.